நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். 7 வருடங்களின் பின்னர் வியாபாரிகளின் பாவனைக்காக பொருளாதார மத்திய நிலையம். வவுனியாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் 7 வருடங்களின் பின்னர் இன்று மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக கடந்த 2018ஆம் ஆண்டு வவுனியா மதவு வைத்த குளத்தின் 293 மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது. அதனை ஓமந்தையில் அமைப்பதா அல்லது தாண்டிக்குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்த குளத்தில் அது அமைக்கப்பட்டது. எனினும் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் அதன் கட்டுமானத்திலும் பழுதுகள் ஏற்பட்டது. இந்நிலையில் குறித்த நிலையத்தில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் மக்களின் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தில் 50 கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக 35 கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சதோசா நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர்களான எம் ஜெயவர்தன, உபாலி சமரசிங்க, மாநகர சபை முதல்வர் சுனா காண்டீபன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் புதிய பிரதேச செயலாளர் பொறுப்பேற்பு. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு நியமிக்கப்பட்ட புதிய பிரதேச செயலாளர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இந்நிகழ்வு இன்று 3ஆம் திகதி காலை அளவில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் சாவச்சேரி பிரதேச செயலக பிரதேச செயலாளராக கடமையாற்றிய உஷா சுபாலிங்கம் இன்று புதன்கிழமை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரதேச செயலாளராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளராக பணியாற்றி வந்த கூனா பிரபாகரமூர்த்தி ஜாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ் நீதிபதி ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வு. ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கை மிகச் சிறப்பான முறையில் கையாண்டு வந்த ஜாழ்ப்பாணம் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிபதி ஆனந்தராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்விற்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஆனந்தராஜா நீண்ட காலத்திற்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜாலிற்கு வருகை தந்தும் செம்மணியை பார்வையிடாத ஜனாதிபதி. பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலகளவில் பேசு பொருளாகியுள்ள செம்மணிக்கு செல்லாதது ஏன் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செம்மணி வீதியை கடந்து சென்று பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைகுழியை சென்று பார்வையிடவில்லை. இது தமிழ் மக்கள் மனங்களில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜாலில் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் விடுதலை. பொலிஸ் தலைமையகத்தில் மின் தூக்கி செயற்பாட்டாளரை குற்றவியல் மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று 3ஆம் திகதி விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.